அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்த கருத்தும் அதற்கு விசிக தலைவர் திருவாமலை அளித்த ஆதரவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போ பார்ப்போம். வந்தால் நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தான் ஒரு தமிழ்நாட்டை நம்ம இது பண்ண முடியும். தனித்தனியாக இது பண்ணிட்டு இருக்கு எல்லாம் சேர்ந்து பண்ணுறது நல்லது தான். கம்யூனிஸ்ட் உள்ளே போனாலும் ஒரு நல்லது தான் எல்லாத்துக்குமே. எங்களுக்கு முதல்வர் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக சாதகமாக தான் பண்ணுறாருங்க. அதனால் அவர் கம்யூனிஸ்ட் உள்ளே வரணும் எங்களோட வேண்டுகோள். நல்ல விஷயந்தான். மந்திரி சபையில் இடம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஜெயிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் போய் சேர்ந்து செய்ய வேண்டியது தான். அது சேர்ந்து செய்கிறதுனால நம்ம பகுதிக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அருமையான திட்டங்கள்லாம் வரும். ஏற்கனவே 60 நாட்களில் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் நடக்குது. அது கிடைக்கும்போது இவங்களும் சேர்ந்து செய்கிறதுனால நல்ல திட்டங்கள்லாம் கிடைக்கும். மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மந்திரிகள் சும்மா ஜெயிச்சுட்டு சும்மா இல்லாமல் நிறையா நற்பணிகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கலாம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எதுவும் கிடையாது. நாங்கள் மக்கள் நலனுக்காக வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாமே திமுக இருக்கிற கூட்டணி கட்சி அனைத்தும் அங்கே பக்கம் போய் எல்லாருமே அமைச்சரவை இடம்பெறதை பார்த்தோன்னா இவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கட்சியும் ஒரு அமைச்சரவை இடம்பெறுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக எதிர்பார்க்குறேன். இப்போ திடீர்னு நேற்று இந்தியன் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறும்னு சொல்லியிருக்காரு. இது வரலாற்றிலே முதல் முறை இருந்தாலும் இடதுசாரிகளின் போராட்ட குணம் தற்போது குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இடதுசாரிகள் இதுவரை போராடலை. மற்ற கட்சிகள் போராடுவதோட இடதுசாரிகள் டெல்டாவில் வலுவாக போராடுவாங்க. இதுபோல் தற்போது ஆளுங்கட்சியில் அமைச்சரவையில் பங்கு பெறுறது அவங்களுடைய போராட்ட குணம் இதோடு மற்ற கட்சிகள் போல மங்கிவிடும் என்பதுதான் வேதனை அளிக்கிறது. கண்டிப்பாக இப்போ ஆட்சியில் இவங்க அமைச்சரவை கேட்டாலும் இவங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அவர் கேட்டாலும் இவர் கொடுத்துருவார். காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்க அப்படின்னா மதின்மேல் போன மாதிரி தான் இருக்குது. அவர் ஏற்கனவே எலெக்ஷன் டைம்லேயே என்ன ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆட்சிலையும் அதிகாரம் கொடுக்குறோம், இப்போ அமைச்சரவையிலையும் அதிகாரம் கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்டுருக்காப்புல. பட் இவங்க கொடுத்தாலும் அது நாளைக்கு சரியான ஒரு ஆட்சி அமையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க ஒரு தப்பு செஞ்சால் கூட என்ன ஏதுன்னு கூட அவங்களால தட்டி கேட்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்கள அதிகாரமும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நல்ல ஆட்சி அமையும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கைக்கு இது முரண்பாடாக இருக்கிறது. இது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இது வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெறாமல் மக்களுக்காக தனியாக போராட்டம் நடத்தி மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அமைச்சரவையில் அவங்க சேர்ந்தாங்கன்னா இப்போ மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்களுக்காக போராட மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா அதை வரவேற்கிறோம். நாங்கள் நல்ல முறையில் அவங்க செயல்படுவாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் சாதாரண கட்சிலாம் ஆதி காலத்துலேருந்து அது இருக்குது. அது மக்களுக்காக பயன்பட கட்சி. மக்களுக்காக தான் அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மூலிமா நமக்கு வர்றாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். அதில் அமைச்சரவையில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய சந்தோஷம். மக்களுக்காக அவங்க நல்லா ஹெல்ப்பாக இருப்பாங்க. சாதாரணமான விஷயம். மக்களுக்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு கோரிக்கையாகவும் ஏதோ ஒரு இது கேட்டாலும் செஞ்சு தரதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்க. இப்போது இந்த அமைச்சர் பதவியில் இடம் கேட்டதுக்கு அப்புறமாட்டி நமக்கு செஞ்சு தருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கிறாப்புல இருக்கும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கொடி எடுத்து நிற்கிறவங்க அவங்க அமைச்சர் பதவியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு உடனே செய்வாங்களாங்கிறது சந்தேகமான விஷயம். மாநில செயலாளர் இப்போ சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இணையத்துக்கு வாய்ப்பு உண்டானா ஆமாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி வாய்ப்பு இருந்து அமைஞ்சாங்கன்னா நானுமே ஒரு டெல்டா மாவட்டத்துக்காரனா நாங்கள் உண்மையிலே அதை வரவேற்கிறோம். வரும் உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. இது ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் சார் அந்த கூட்டணியில் இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாம் அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க. கம்யூனிஸ்டும் அப்படி ஒரு அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க அப்படின்னா டெல்டா மட்டுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.